வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். இபிஎஸ்காக பிரச்சாரம் செய்வேன் என கூறிய டிடிவி தினகரன் தற்பொழுது ஏன் இபிஎஸ்ஸிற்கு எதிராக பேசுகிறார் என தெரியவில்லை. முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்ற இபிஎஸ்ஸின் கோரிக்கை குறித்து மத்திய அரசு முடிவு செய்யும். தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் உங்களுடன் ஸ்டாலின் என முதல்வர் மக்களை ஏமாற்றி வருகிறார் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. சென்னை ராயபுரத்தில் உள்ள RSRM மருத்துவமனையில் வடசென்னை கிழக்கு மாவட்ட பாஜக இளைஞரணி சார்பில் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று பிறந்த 40 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாஜக வடசென்னை கிழக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் அனில்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு மோதிரங்களை அணிவித்தார். அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியதாவது: பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு தூய்மை இந்தியா திட்டம் மூலம் தூய்மை பணியை மேற்கொண்டோம். மேலும் காக்கும் கரங்கள் மூலம் உணவளித்துவிட்டு தற்போது ராயபுரம் RSRM மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கியுள்ளோம். முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க எடப்பாடி கே பழனிசாமி அமித்ஷாவிடம் கோரிக்கை வைத்துள்ள நிலையில் கோரிக்கை குறித்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும். உள்துறை அமித்ஷாவிடம் எடப்பாடி கே பழனிசாமி தேர்தலில் பரப்புரை செய்வேன் என கூறிய டிடிவி தினகரன் தற்போது ஏன் எடப்பாடி கே பழனிசாமிக்கு எதிராக பேசுகிறார் என்பது தெரியவில்லை. துப்புரவு ஊழியர்கள் பிரச்சினை உட்பட்ட திமுக தேர்தல் வாக்குறுதியில் கூறிய எதையும் நிறைவேற்றவில்லை. எதையும் நிறைவேற்றாமல் மக்களுடன் இருப்பது போலவே உங்களுடன் ஸ்டாலின் போன்ற பெயர்களில் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். துப்புரவு ஊழியர்களுக்கு ஆதரவாக பாஜக என்றும் களத்தில் நிற்கும் என அவர் தெரிவித்தார். இதில் பாஜக துணைத் தலைவர் கரு நாகராஜன், மாநில இளைஞரணி தலைவர் SG சூர்யா ஆகியோர் உட்பட்ட பலர் கலந்து கொண்டனர். அதுபோல காலையில் நகர் பீச்சில் ஸ்வச் பாரத் ஸ்கீம், அதாவது சுத்தப்படுத்துதல், அதன் பிறகு அங்கே இருக்கிற காக்கும் கரங்கள் அவங்களுக்காக காலை சிற்றுண்டி, பிறகு அவர்களுக்காக தேவையான உணவு வகைகள், உடை வகைகள் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதன் பிறகு பசும்பொன் மண்டபத்தில் நடைபெற்ற இரத்த தான முகாம், அதிலே சிறப்பான முறை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியிலே எங்களது கரு நாகராஜன் அவர்கள், இளைஞரணி மாநில தலைவர் சூர்யா எல்லோரும் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். இது ஆஸ்பத்திரிக்குள்ள வேற அரசியல் எதுவும் வேண்டாம் நினைக்கிறேன். இது அவங்க கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, அது மத்திய அரசு பரிசீலனை. இப்போ அது தினகரன் வந்து 10.5% இடஒதுக்கீடு மூலமா ஒரு கண்ணில் வெள்ளை தென் மாவட்ட மக்கள் தினகரன் அவர்கள் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும், அதற்கு அமித்ஷா அவர்கள் சொன்னால் நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம் என்று சொன்னார்கள். இப்பொழுது அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், ஏன் என்று எங்களுக்கு தெரியவில்லை. நான் அவர்கள் போராட்டம் பண்ணும்போது நான் நேரில் போய் பார்த்தேன். தேர்தல் அறிக்கையில் சொன்னது மாதிரி அவங்க யாரும் திமுகவில் எதுவுமே செய்யலை. தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், ஒரு மருத்துவமனையில் செவிலியர்களாக இருக்கட்டும், பிறகு டீச்சர்ஸாக இருக்கட்டும், யாருமே எந்த தேர்தல் அறிக்கை அவர்கள் எதுவுமே செய்யலை. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் போகிறலாம் உங்களிடம் முதல்வர், உங்களுடைய ஸ்டாலின் அப்படின்னு படத்தை போட்டு அரசு சார்பிலே விளம்பரங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஊர் ஊராக போய் அதிகாரிகளை போய் பார்க்க சொல்கிறாங்க. அதிகாரிகளுக்கு ஆஃபீஸ்லேருந்து வேலை பார்க்குறதா, ஊர் ஊராக தெருவாக சுற்றுறதாங்கிறதும் அதிகாரிகள் போய் கல்விப்படலை. தலைமைச் செயலகத்தில் எல்லா அசோசியேஷனும் ஒரு நாள் உள்ளூர் போராட்டம் நடத்துகிறாங்க. சீஃப் செக்ரட்டரி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரிக்கும் கடிதம் போட்டு யாரும் லீவ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் வந்ததே கிடையாது.
இவ்வளவு மோசமான அளவில் நிர்வாகம் இருக்கிறது. தொடர்ந்து எங்களுடைய ஆதரவு எப்பொழுதும்